இனிய பாரதி என அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் என்ற நபர் ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 8,000 தொடக்கம் 10,000 மரணங்கள் இவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற ரீதியில முன்னாள் தவிசாளரான உதயகுமார் என்பவர் அந்த கொலை சம்பவத்தில் உயிரிழக்கிறார். அதில் 2005 2009 வரையான காலப்பகுதியில் பல்வேறுபட்ட கொலை சம்பவத்துக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கிறது. இலங்கை நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நடத்தினால் யார் உண்மையான ராஜா என்று தெரிந்துவிடும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். யார் பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும். இனிய பாரதி என அழைக்கப்படுகின்ற புஷ்பகுமார் என்ற நபர் 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்ட பின் பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் அவர் சிறையில் கிட்டத்தட்ட 1 வருட காலத்துக்கு மேல இருக்கிறார். அவ்வாறு இருந்த இவர் தான் நேற்றைய தினம் வியாழக்கிழமை அக்கரைப்பட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துகிறார்கள் குற்ற புலனாய்வு திணைக்களம். அந்த இடத்துல அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்தார். இவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த குற்ற புலனாய்வு திணைக்களம் அப்போ நீதிமன்றம் என்ன செய்தது என்றால் அவருக்கு வருகின்ற 8ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குறிப்பாக 2027 ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஒரு கொலை சம்பவம் நடைபெறுகிறது. அந்த கொலை சம்பவத்துக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ரீதியில் இவர் 2025 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். குறிப்பாக திருக்கோவிலுடைய முன்னாள் தவிசாளரான உதயகுமார் என்பவர் தான் அந்த கொலை சம்பவத்தில் உயிரிழக்கிறார். அதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்த காலத்தில் பல்வேறுபட்ட கட்ட விசாரணைகள் செல்கிறது. அந்த விசாரணைகள் அடிப்படையில் 2005 2009 வரையான காலப்பகுதியில் பல்வேறுபட்ட கொலை சம்பவத்துக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ரீதியில் விசாரணைகள் செல்கிறது. பல உண்மைகள் வெளிவர தொடங்குகிறது. இதன் அடிப்படையில் இப்ப மீண்டும் இவருடைய விடயம் பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறது. நேற்றைய தினம் அக்கரைப்பட்டி நீதிமன்றத்தில் இவரை முன்னிலைப்படுத்தும் போது இவரை வருகின்ற 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்குமாறு, அதாவது விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அப்ப இந்த இடத்துல பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. இனிவரும் காலங்களில் எவ்வாறு இந்த விசாரணைகள் செல்ல போகிறது என்பது தொடர்பாக குறிப்பாக பிள்ளையானவர்கள் கூட அண்மையில சிறை வாகனத்தில் இருந்து எல்லாம் போய் அனுரகுமார திசாநாயக அவர்கள் போய் சொல்லுகிறார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். அப்ப இந்த இடத்துல இந்த விசாரணைகள் எவ்வாறு செல்ல போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட கொலை சம்பவத்தின் பின்னணியில் இருக்கின்ற அந்த அதிகார வர்க்கங்கள் வெளிவருவார்களா என்ற ரீதியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அப்ப நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 8,000 தொடக்கம் 10,000 மரணங்கள் இந்த விபத்துகளால் ஏற்படுகிறது. குறிப்பாக விபத்து என்றாலே வீதி விபத்தையுமே மக்கள் கருதுகிறார்கள். ஆயினும் அந்த விபத்துக்களை தாண்டி பல்வேறுபட்ட அந்த சமூக மட்டத்தில் நடைபெறுகின்ற விபத்துக்கள் மூலம் பல ஆயிரம் உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. அப்ப இதனையும் இந்த அதிகாரிகள் கவனம் கொள்ள வேண்டும். அவர் கவனம் கொண்டால் இந்த இறப்பு வீதங்களை குறைக்கலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. அப்ப உண்மையிலே இது ஒரு அதிர்ச்சி ஊட்டும் விடயமாக காணப்படுகிறது. இலங்கையின் சனத்தொகையை பார்க்கும்போது இது பெரும் ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட இலங்கை நீதிமன்றங்களில் கிட்டத்தட்ட 1.1 மில்லியன் வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்ற ரீதியில் ஒரு அதிர்ச்சியூட்டும் விடயத்தை தெரிவித்திருக்கிறார். யார் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி யசந்த கொடகொட தான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கார். அவர் தெரிவித்த முக்கியமான விடயங்கள் பார்த்தால் எல்லா மட்டத்திலையும் வரையறுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிற நீதிமன்றங்கள் இவ்வாறான நிலுவை வழக்குகளால் பல்வேறுபட்ட அசாதாரண சூழ்நிலையில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதி அமைப்பு ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது, பெரும் ஒரு அழுத்தம் காணப்படுகிறது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு நாட்டில் நீதித்துறைக்கு அனைத்து வகையான சலுகைகளையும் அனைத்து வகையான விடயங்களையும் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு. வருங்காலத்தில் மேலும் வளங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்பது எல்லா மக்களுடைய விருப்பமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் கவனம் கொள்ள வேண்டும். தேர்தலை நடத்தினால், அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்தினால் யார் உண்மையான ராஜா என்று தெரிந்துவிடும் என்ற ஒரு ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். யாருன்னு பார்த்தால் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச அவர்கள். அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னு பார்த்தால், நீங்கள் மக்களுடைய யதார்த்தமான உண்மையான பிரச்சனைகளை ஆய்வு செய்து தீர்வு காண முடியாவிட்டால் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்கட கையில் தாங்க, நாங்கள் நாட்டை நடத்துகிறோம் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா அவர்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் விவசாயிகளை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு. விவசாயிகளுடைய உண்மையான பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வுகளை நீங்கள் கண்டு கொடுக்க வேண்டும். உங்கள் கையில் அதிகாரத்தை தந்தவர்கள் யார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தினால் உண்மையான ராஜா யார் என இப்ப மக்கள் உங்களுக்கு காண்பிப்பார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இது ஒரு பெரும் பேசு பொருளாக காணப்படுகிறது. இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்பதனை ஆகவே நாங்கள் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா, அந்த அவ்வாறு நடைபெற்றால் இப்ப இருக்கிற ஆளும் தரப்பு எவ்வளவுக்கு அந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்றதில் நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உலக வங்கி இப்ப இருக்கிற அரசாங்கத்தை பாராட்டி இருக்கிறது. அதாவது
நிதிநிலைகளை சரியான முறையில் கையாளுகிறார்கள் என்ற ரீதியிலும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். குறிப்பாக வந்து சர்வதேச நாணய நிதியமும் ஒரு பாராட்டை தெரிவித்திருக்கிறது. சரியான முறையில் இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த நாணய நிதிய விடயங்களை கையாளுகிறது, சரியான முறையில் இந்த பணம் சார்ந்த விடயங்களை கையாளுகிறது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ ஒரு புதிய சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்போகிறது. எல்லோருக்கும் தெரியும், அண்மையில் வந்து இந்த செல்ல பிராணிகள் மீது தாக்குதல் மற்ற செல்ல பிராணிகள் தொடர்பான விடயங்கள் அண்மையில் பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. அண்மையில் மிக பெரும் பேசு பொருளாக காணப்படுகின்ற விடயத்தை எடுத்து நோக்கினால் சுப்பிரமணியம் எனும் செல்ல பிராணி கல்முனை பகுதியில் தாக்கப்பட்ட விடயம் பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது இந்த சமூகங்கள் மத்தியில். குறிப்பாக இந்த சமூக ஊடகங்கள் மிக பெரும் பேசு பொருளாக அதனை மாற்றியிருக்கிறார்கள். பாத யாத்திரை சென்ற செல்ல பிராணி சுப்பிரமணியம் அவர்கள் தாக்கப்பட்ட விடயம். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விடயம் பேசப்படப்படுகிறது. புதிய ஒரு சட்ட வரைவை கொண்டு வரப்போகிறது. இந்த விசன் நாய்க்கடையை இல்லாமல் ஆக்குவதற்கும் அதே நேரத்தில் செல்ல பிராணிகளை பதிவு செய்வதற்குமான சட்ட வரைவு. அப்போ இந்த சட்ட வரைவு வந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தால், தெருக்களில் அலைந்து திரிகின்ற அந்த விசன் நாய்க்கடி நோயிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படலாம் அல்லது விசன் நாய்க்கடி குறைக்கப்படலாம் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த செல்ல பிராணிகளை பராமரிக்கிற உரிமையாளர்கள் கட்டாயமாக இந்த செல்ல பிராணிகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் சட்ட ரீதியான தடுப்பூசிகளையும் அந்த செல்ல பிராணிகளுக்கு இவர்கள் செலுத்தியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். அப்போ இது ஒரு நன்மையான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. அப்போ ஆகவே இந்த சட்ட வரைவு மிக விரைவில் வர்த்தமானி வெளியிடப்படும். அதன் பின் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சட்டக்கோவையாக அது வெளிவரலாம் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான சட்டக்கோவை இது வரப்போகிறது என்பது தொடர்பாக. அதே நேரத்தில் முதலீடுகளை ஊக்குவித்தல், போட்டித்தன்மையை வலுப்படுத்தல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட வேலை திட்டங்களுக்காக இலங்கைக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலரை நிதியுதவி வழங்க உலக வங்கி தீர்மானித்துள்ள தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கையின் வளர்ச்சி, நெகிழ்ச்சித்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கான கொள்கை திட்டம் என இந்த உதவி திட்டத்துக்கு பெயரிடப்பட்டுள்ளதையும் குறிப்பிடத்தக்க ஒரு காணப்படுகிறது. இலங்கையின் உலக வங்கியின் சில திட்டங்கள் தற்போது அமலில் உள்ள நிலையில் அந்த திட்டங்களுக்கு மேலதிகமான முறையிலேயே இந்த உதவி திட்டம் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு காணப்படுகிறது. இது இலங்கையினுடைய தற்கால பொருளாதார நிலைமைகளை சீர் செய்ய பெரும் உதவியாக இருக்கும் என்றும் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை திசை திருப்புவதற்கு சதி முயற்சி என்ற அடிப்படையில் கம்பன்பில, பிமல் வீரவம்ச, திலித் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாகவும் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருள் காணப்படுகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் திசை காட்டி அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படும் கைது நடவடிக்கைகள் எதற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பணியாது என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சானக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் வவுனியா மாமடு பகுதியில் இறைச்சிக்காக பசு ஒன்றை திருடி விற்பனை செய்த சம்பவம் தொடர்பில் சிவில் பாதுகாப்பு படை வீரர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற ரீதியும் இன்றைய முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. நடப்பு ஆண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்குள் எந்த ஒரு நீர் கட்டணத்திலும் மாற்றம் செய்யப்படாது என்ற ரீதியில் வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம் இந்த அரசியல் நிலைமைகள், பொருளாதார நிலைமைகள், சமூக நிலைகள் இலங்கை அரசியலில் எவ்வாறு தாக்கம் செலுத்தப் போகிறது என்பதை. நன்றி, வணக்கம்.